வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சால்வேஷன் ஆர்மியை பற்றி பார்க்கலாம் வாங்க. இந்த சால்வேஷன் ஆர்மி ஒரு ப்ராட்டஸ்டன்ட் கிறிஸ்டின் ஆர்கனைசேஷன். இதை ஆரம்பித்தவர் ஜென்ரல் வில்லியம் பூத். நிறைய கிறிஸ்டின் ஆர்கனைசேஷன்ஸ் இருந்தாலும் மற்ற கிறிஸ்டின் ஆர்கனைசேஷன்ஸ்லாம் நல்ல பணக்கார மக்களால் நடத்தப்படுறது. மக்கள் வசதியானவங்களுக்காக அது நடத்தப்படுறது. ஆனால் இந்த ஆர்கனைசேஷன் மாத்திரம் வீடு இல்லாதவங்களுக்கு, குடிகாரர்களுக்கு, கிரிமினல்ஸ்க்கு, அப்புறம் தவறான வழியில் போன பெண்களுக்கு, அதாவது ஹேர்லெட்ஸ்க்கு, இவங்களுக்காக தேவரடியான்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி பெண்களுக்கு, விபச்சாரம் செய்கிறவங்களுக்கு, இவங்களுக்காக நடத்துகிறது. இவங்க வெறும் ஏழைகள், இந்த சமுதாயத்துலேருந்து ஒதுக்கப்பட்டவங்க, தாழ்த்தப்பட்டவங்க, அவங்களுக்காக தான். இவங்க தெருவில் பேண்ட்ஸு, கலர்ட் யூனிஃபார்ம்லாம் போட்டுன்னு சர்ச்சுக்கு வேண்டிய அந்த சேவைகள்லாம் செய்கிறது இங்கிலாந்துக்கு புதுசாக இருந்தது. இதில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸும் நிறையா சமுதாயத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு, உதவி தேவைப்படுறவங்களுக்கு, அண்டர் ப்ரிவிலேஜ்னு சொல்லக்கூடிய கீழ்மட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு, அது மாத்திரம் இல்லாமல் கிரிமினல்ஸு, தவறு செஞ்சு சிறையில் இருந்தவங்களுக்காக வேலை செய்கிறவங்க, அவங்கள சீர்திருத்தம் செய்யக்கூடியவங்க. இவங்களோட மிஷன் என்னென்னா, ஜீசஸ் கிரைஸ்டோட காஸ்பிள்ஸை பரப்பணும். அதே சமயத்தில் மக்கள் கையில் எந்த வேறுபாடும் இல்லாமல் அவங்களோட தேவைக்கு நம்ம உதவணும். இவங்களோட ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மிலிட்ரி ஸ்டைல்லே இருக்கும். இவங்களோட மெம்பர்ஸ்லாம் நம்ம சால்வனிஸ்ட்னுவோம், அதாவது சோல்ஜர்ஸ், ஆஃபீஸர்ஸ் மாதிரி. இவங்க உலகத்தில் 130 நாடுகளில் இப்போவும் இருக்காங்க. இவங்களோட முக்கியமான விஷயம் என்னென்னா, எங்கெல்லாம் இயற்கையால் சீற்றத்தால் உதவி தேவைப்படுது, இல்லை வேறு விஷயங்களுக்காக உதவிப்படுதுன்னா அங்கே போய் உடனே உதவி செய்கிறது, அவங்களுக்கு சாப்பாடு தர்றது, நீண்ட நாளுக்கு அவங்களுக்கு தேவையான ஆதரவெல்லாம் தர்றது. அடுத்தது சோஷியல் சர்வீஸ்ன்னு பார்த்திங்கன்னா, வீடு இல்லாதவங்களுக்கெல்லாம் அடைக்கலம் தர்றது. அதே மாதிரி அடிக்ஷனில் இருக்காங்க இல்லையா, போதையில், அவங்களுக்கு ஒரு ரீஹாபிலிட்டேஷன் சென்டர், அதாவது வாழ்வு மையங்களை நடத்துறது. ஏழைங்களுக்கு அவங்க ஏழ்மையே பொருளாதார நிலையிலேருந்து முன்னேறதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அந்த உதவியெல்லாம் செய்கிறது தான். அதுக்காக அவங்க இந்த ஆர்கனைசேஷன் நடத்துகிறதுக்கே ஃபண்ட் ரைசிங் பண்ணுவாங்க. பிரபலமான ஃபண்ட் ரைசிங்னால் சீசனாக நடத்த ரெட் கெட்டில் கேம்பெயின்ஸ், அப்புறம் கிறிஸ்மல் பெல் ரிங்கர்ஸு. அது மாத்திரம் இல்லாமல் செகண்ட் ஹேண்ட் ரீட்டெயில் ஷாப்ஸ், அதாவது நம்ம தேவையில்லைன்னு சொல்லிட்டு கொடுத்துற பொருளை வச்சு அவங்க ஒரு செகண்ட் ஹேண்ட் ஷாப் நடத்துவாங்க. இது மூலமாக அவங்களுக்கு அடல்ட் ரீஹாபிலிட்டேஷன் ப்ரோக்ராம்ஸ்லாம் நடத்துறதுக்கு உதவியாக இருக்கும். இன்றைக்கும் சால்வேஷன் ஆர்மி உலகம் முழுக்க 130 நாடுகளில், முக்கியமாக யுனைடெட் ஸ்டேட்ஸ், கனடா, ஆஸ்திரேலியா, இந்தியா, ஜப்பான், இங்கெல்லாம் வெற்றிகரமாக இயங்கிக்கிட்டு நிறைய சேவைகளை செஞ்சிட்ருக்காங்க. இவங்கள பற்றி இன்னும் எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.